ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மொத்த குடும்பத்தையும் சாரதா, ஸ்வேதா எல்லாரையும் வெளுத்தெடுத்துட்டாப்லன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாரதி வந்து கைதான விஷயம் தெரிஞ்சு ஆதி வந்து செம்ம கோவத்தில் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியுதா அப்படின்னு சாரதா கிட்ட கேட்டோன்னே, என்ன ஆதி பேசுகிற, தேவையில்லாதெல்லாம் பேசாத, உன் பொண்டாட்டி வந்து திருடிட்டா காசை, அதனால் வந்து இப்போ ஸ்வேதா வந்து என்ன செய்யணுமோ, ஒரு பாஸாக என்ன செய்யணுமோ முதலாளியாக அவள் வந்து செஞ்சுருக்கா, இதில் என்ன தப்பு இருக்குது, யார் எடுத்தாங்களோ அவங்கள வந்து பிடிச்சி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தானே அப்படின்னு பேசணுன்னா, நிறுத்துமா, முதல்ல எந்த தைரியத்தில் நீ வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? ஸ்வேதா, நீ பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. என்ன என்ன தைரியத்தில் என் ஒய்ஃபை பற்றி நீங்கள் எல்லோரும் இப்படி தப்பாக பேசுகிறீங்க? சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பாரதி வந்து காசை எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உடனே என்கிட்ட வந்து தகவல் சொல்லியிருக்கணும். பாரதி வந்து அங்கே வெறும் ஸ்டாஃப் மட்டும் கிடையாது, தெரியும்ல, என்னோடய ஒய்ஃபு. அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பாரதி மேலே வந்து பழியை போட்டு நீங்கள் கைதாகிற வரைக்கும் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஆக மொத்தத்தில் பாரதி வந்து இந்த வீட்டு ஆள் கிடையாது அப்படி தானே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னே, இங்கே என்ன ஆதி பண்ணுற, அவள் பண்ணது அப்படின்னு பாரதியை பற்றி பேசுகிறோம். அம்மா முதல்ல நிறுத்துமா, எப்போ பார்த்தாலும் வந்து நீ கூட தான் வந்து 50 லட்ச ரூபா வந்து காசு கணக்கு கேட்டேன், நீ கொடுத்தியா? கொடுக்கல இல்லை, அப்புறம் என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க? இந்த வீட்டில் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன்னு கையை தூக்கி கத்துறாப்புல ஆதி. இன்னொரு தடவை பாரதியை பற்றி இந்த மாதிரி வேலை தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான், தொலைச்சி. பாரதி வந்து என்னோடய ஒய்ஃப் மட்டும் கிடையாது, அவள் வந்து என்னை பல ட்ரிப்பு வந்து காப்பாற்றிருக்காங்கிறத நீ மறந்துட்டேல்லம்மா அப்படின்னு சாரதாவை பார்த்து கேட்டோன்னா, சாரதா பேச முடியாமல் அமைதியாகிறாங்க. ஸ்வேதாவுக்கு மட்டும் ஆதி வந்து ஒரு அடி அடிச்சிருந்தா செம்மையாக இருந்திருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம், அது கூடி சீக்கிரம் அடி உள்ள தான் போகுது.